السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء. புகழும் புகழ்ச்சும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா கருணை குன்றாமல் நின்று நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மனித குலத்தை படைத்ததற்கு பின்னதாக இந்த பிரபஞ்சத்தை படைத்தான். அதில் மனிதர்களை வாழச் செய்தான். அதற்கு முன்னதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து சொர்க்கத்தில் புக வைத்து அங்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கு அவர்களுக்கு ஏற்பட்ட சில காரணத்தின் காரணமாக, சில செயலின்களின் காரணமாக இந்த உலகிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இங்க வந்த பாவ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலைத்தலைகளை வைத்து கொண்டு தன்னுடைய மர்ம உறுப்புகளை மறைத்து கொண்டிருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பருத்தி கொட்டையை கொடுத்து அனுப்பி அதை பூமியில் நட்ட வைத்து அதன் மூலமாக பஞ்சுகள் விழ வைத்து அதன் மூலமாக அவர்கள் ஆடை நெய்தார்கள். முதல் மனிதர், மூத்த மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலில் இந்த மனித குலத்திற்கு தொழில் என்றால் என்ன என்பதை செய்து காட்டியிருக்கிறார்கள். இன்றைய தினம் மே 1 உழைப்பாளர்களின் தினம். இந்த உலகத்தில் முதலில் செய்த ஒரு தொழில் நெசவு தொழில். இந்த உலகத்தில் முதலாக மனித குலத்திற்கு ஒரு செயல் ஒன்று இருக்கிறது என்றால் அதில் தொழில் ஒரு மனிதனுக்கு அவசியம். எப்படி ஒரு மனிதன் ஐவேளை தொழுவது ஃபர்லோ, அதுபோன்று ஒரு மனிதன் அவனுக்கென்ற ஒரு தொழிலை வைத்துக் கொள்வது ஒவ்வொரு மனிதனின் மீதும் தலையாய கடமையாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறான், உங்களுக்கு ரிஸ்கை அளிப்பவன் நான் தான். நீங்கள் எங்கு சென்றாலும், இந்த உலகத்தில் தெருகோடிக்கு சென்றாலும் அங்கே ரிஸ்கை அளிப்பவன் நான் தான். ஆனால் ரிஸ்கை தேடக்கூடிய பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது. நீ தேடு, நான் தருகிறேன். தேடாமல் நீ வீட்டில் அமர்ந்து கொண்டு இருந்து வர வேண்டும் என்று இருந்தால் நபிமார்களுக்கு நிச்சயமாக வந்து இருக்க வேண்டும். எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா கூரியை பிய்த்து கொண்டு அவர்களுக்கு உணவை இறக்கவில்லை. அவர்களுக்கென்று ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து அந்த தொழிலை செய்ததற்கு பின்னதாகத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உண்டான ரிஸ்கை தந்தான். அதை தேடும் பொறுப்பு மனிதனிடத்தில் இருக்கிறது. உழைக்கும் தன்மை இல்லை என்றால், நிக்காஹ்வுடைய சட்ட திட்டங்களில் சொல்லப்படும், ஒரு மனிதனிடத்தில் உழைக்கும் தன்மை இல்லை என்றால் அவன் நிக்காஹ்விற்கு தகுதியற்றவன், திருமணம் செய்வதற்கு அவன் தகுதியற்றவன். ஏனென்றால் இவனிடத்தில் உழைப்பில்லை. இவனை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு இவன் என்ன தொழில் செய்தவர்களுக்கு அவர்களுடைய மேம்பாட்டுக்கு என்ன இவன் செய்வான்? எனவே நிக்காஹ்விற்கு ஆக தலையாய கடமை அவன் ஒரு தொழில் கற்றிருக்க வேண்டும், ஏதேனும் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த இஸ்லாம் காலமெல்லாம் உழைப்பாளர்களை உயர்த்திய நிலையில் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில்
பல்வேறு இடங்களில் உலகத்தில் 7 அதிசயங்கள் இருக்குது என்றெல்லாம் நாம் காண்கிறோம். தாஜ்மஹால் இருக்கிறது, சீன எல்லைச்சுவர் இருக்கிறது என்பது போன்று மிக பெரிய கட்டிடங்களை உலக அதிசயமாக பார்க்கக்கூடிய அதே பார்வைக்கு பின்னதாக மிகப்பெரிய உழைப்பாளர்கள் அதற்கு பின்னதாக உழைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் எந்த ஒரு மனிதனுக்கும் வருவதில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உழைப்பாளர்களுடைய உயர்வு அல்லாஹ் தஆலா எல்லா காலையிலும் உயர்வாக வைத்திருக்கிறான். குர்ஆனில் ஒரு ஆயத்து இப்படி வரும், வஜஅலன் நஹார மஆஷா, பகலை நான் வியாபாரம் செய்வதற்காக, தொழில்களை செய்வதற்காக வேண்டி ஆக்கியிருக்கிறேன். ஆனால் இன்றைய உலகத்தில் பகலை அல்லாமல் இரவு நேரங்களில் கண்விழித்து அதில் அவர்கள் தன்னுடைய வேலைகளை செய்து வருகிறார்கள். ஒரு கிதாபில் இப்படி எழுதப்படுகிறது, இரவில் முழித்திருப்பது என்பது தெரு நாய்க்களின் பழக்க வழக்கங்கள். இரவில் முழிப்பது, யாரிடத்தில் இரவில் முழிக்கக்கூடிய தன்மைகள் அதிகரித்து விட்டதோ அந்த மனிதத்தில் மனித தன்மை நீங்கிவிட்டு மிருகராசிகளுடைய அந்த தன்மை வந்து விடுகிறது. இன்றைய மாடர்ன் கல்ச்சர் அதனுடைய ஒரு பின் விளைவு இன்றைய தினங்களில் இரவு நேரங்களில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு அதிகரித்து வருகிறது. பகல் நேரங்களில் வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை. அதற்குண்டான அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகிவிட்டது. வேண்டுமென்றால் நீங்கள் இரவு நேரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். அவனுக்கு 24 மணி நேரம் உழைக்கணும், இரவு நேரத்தில் யாரும் வருவதில்லை. எனவே இப்படிப்பட்ட ஒரு சாக்குகளை சொல்லி இரவு நேரங்களில் வரவழைத்து அவர்களுக்கு இரவு வேலை கொடுத்து அனுப்புகிறார்கள். மிகப்பெரிய காதி, இந்த உம்மத்து அவர்களை எங்கேயோ தலை தூக்கி வைத்து பார்த்தது. அவர்களை பார்ப்பதற்காக மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் அவருடைய வீட்டிற்கு செல்லக்கூடிய நேரங்களில் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு அணைந்து விட்டது. உடனே மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் தட்டு தடுமாறி ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கரங்களை கைப்பற்றி பிடிக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கரத்தை பிடித்ததற்கு பின்னதாக இந்த கை நரகத்தை விட்டு எப்படி பாதுகாத்து கொள்ளும்? மன்னருக்கு கேள்வி, நான் என்ன தவறு செய்து விட்டேன்? உங்களுடைய கரத்தை பிடித்தது ஒரு தவறா? இல்லை அரசரே, உங்களுடைய கை மிகவும் மென்மையாக இருக்கிறது. உழைப்பின் எந்த ஒரு அடையாளமும் உங்களுடைய கரங்களில் இல்லையே. ஒரு மனிதனிடத்தில் உழைப்பு இருக்கிறது என்றால் அவன் நாளைக்கு எந்த ஒரு சூழலில் இருந்தாலும் அந்த உழைப்பு ஹலாலாக இருக்கும் என்றால் அவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும். நாளை மறுமையில் 4 கேள்வி கணக்கு இருக்கு. அந்த கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லாம எந்த ஒரு மனிதனும் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு ஒரு அடியும் முன்னுக்கும் பின்னுக்கும் எடுத்து வைக்க முடியாது. அதில் ஒன்று, உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு கழித்தாய்? இரண்டாவது, உனது தொழுகையின் நிலை என்ன? மூன்றாவது, எப்படி சம்பாதித்தாய்? நான்காவது, எப்படி செலவழித்தாய்? இறுதியாக சொல்லப்பட்ட அந்த இரண்டும் இந்த உழைப்பினுடைய பின்னணியில் அமர்த்தப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, ஒரு எல்லா இடங்களிலும் நபிமார்கள் உழைப்பு செய்திருக்கிறார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சாரியாக இருந்திருக்கிறார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் அவர்கள் கப்பலை செய்து ஒரு ஆச்சாரியாக இந்த உலகத்திற்கு தவம் புரிந்தார்கள். அதே போல நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெசவு தொழில் செய்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டின நிபுண கலை வல்லுநராக இருந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் வந்த அத்துணை நபிமார்களும் அவர்களுக்கென்ற ஒரு தனிப்பட்ட ஒரு கலையை வைத்துக் கொண்டு ஒரு தொழிலை செய்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை போக்கிக் கொண்டிருந்தார்கள். நான் முன்னர் சொன்னது போன்று அல்லாஹ் தஆலா எந்த வேலையும் செய்யாமல் உனக்கு நான் உணவு தருவேன் என்று இருந்திருந்தால் அது நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நபிமார்கள் வேலை செய்திருக்கிறார்கள். காரணம் என்ன? இதற்கு பல காரணங்கள் கிதாபுகள் எழுதப்படுகிறது. அதில் முதலாவதாக நபிமார்கள் அவர்கள் சொல்வதெல்லாம் எப்படி ஹக்கோ, அவர்கள் இபாதத் செய்வது எப்படி ஃபர்தோ, அது போன்று அவர்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு தொழில் செய்வது இதுவும் ஒவ்வொரு மனிதன் மீதும் கட்டாயம் என்பதை இந்த மனிதன் உணர வேண்டும் என்பதற்காக நபிமார்கள் தொழில்களை செய்தார்கள். இரண்டாவதாக நாயகம் அவர்கள் பொதுவாக நபிமார்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அது அந்த உம்மத்தினருக்கு ஒரு சுன்னத்.
நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி அணிந்தார்கள், அவர்கள் அத்தர் பூசினார்கள், அவர்கள் மிஸ்வாக் செய்தார்கள், தஸ்பீஹ் செய்தார்கள். இதுவெல்லாம் எப்படி நாம் சுன்னத் என்று சொல்லுகிறோம், அது போன்று நாயகம் அவர்கள் ஹதீஜா அம்மையார் அவரிடத்தில் சுமார் பல வருடங்களாக அவர்கள் வியாபார தொழிலுக்காக ஷாம் தேசத்திற்கு செல்வதும் வருவதுமாக இருந்தார்கள். எனவே நாம் தொழில் செய்வதும் ஒரு இபாதத், ஒரு சுன்னத். மூன்றாவது ஒரு காரணம் இப்படி எழுதப்படுகிறது, பிச்சை எடுப்பது, அடுத்தவரிடத்தில் கை நீட்டு ஒரு பொருளை வாங்குவது, அடுத்தவருடைய பொருளை அபகரிப்பது, திருடுவது, இப்படி போன்ற ஒரு கீழ்த்தனமான செயல்களை எல்லாம் விடுவதற்காக ஒரு மனிதனிடத்தில் தொழில் இருக்க வேண்டும். ஹலாலான முறையில் ஒரு தொழில் இருப்பது மிக உன்னதமான ஒரு செயல். சில நபிமார்கள் தோளை உரிக்கும் வேலையை செய்திருக்கிறார்கள், கல் உடைக்கும் வேலையை செய்திருக்கிறார்கள், சுத்தம் செய்யக்கூடிய வேலையை செய்திருக்கிறார்கள். நபிமார்கள் செய்த வேலை இதுவெல்லாம். ஏன் இதையெல்லாம் செய்து காட்டினார்கள் என்றால், ஹராமான முறையில் நீ சம்பாதிப்பதை விட ஹலாலான முறையில் அது அற்பமான தொழிலாக இருந்தாலும் அது உனக்கு நல்ல விதத்தில் அது உனக்கு பயனளிக்கும். ஆனால் இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல்வேறு விதமான முறைகளில் ஏமாற்றம் புரிந்து நாம் நம்மளுடைய வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதர் அவர் ஒரு கூடை நிறைய ஆரஞ்சு பழத்தை வைத்துக் கொண்டு பஸ் நிலையங்களில் ஏறி சென்று, பேருந்து நிலையங்களில் ஏறி சென்று, ஒவ்வொரு பேருந்திலும் ஒரு பழம் 35 ரூபாய், ஒரு பழம் 35 ரூபாய் என்று கூவி விற்கலானார். அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் விலை அதிகமாக இருக்கிறது, நீங்கள் 25 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் தந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்ல அவருடைய விலையை விட்டு கீழே இறங்கவில்லை. இறுதி வரையிலும் 35 ரூபாய் என்ற அதே நேர்காணலில் இருந்து கொண்டிருந்தார். அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் அந்த பழத்தை வாங்கவில்லை. கூடை நிறைய அப்படியே எடுத்து கீழே இறங்கி விட்டார். அடுத்து ஒரு சிறிய ஒரு வாலிபன் அதே போன்ற ஒரு கூடையை வைத்துக் கொண்டு ஆரஞ்சு பழத்தை எடுத்து வந்து அவன் விற்கிறான். ஒரு பழம் 35 ரூபாய், ஒரு கிலோ 35 ரூபாய் என்று சொல்லும் பொழுது 25 ரூபாய்க்கு தாருங்கள், 30 ரூபாய்க்கு தாருங்கள் என்று கேட்கும் பொழுது யார் என்ன விலைக்கெல்லாம் கேட்டார்களோ அந்த விலைக்கெல்லாம் விற்று தீர்த்து விட்டான். இதை பார்த்து ஒரு பெரியார், அந்த பெரியாரை முதலில் வந்த அந்த வயோதிகரை அழைத்து, இந்த மகன் இவ்வளவு சாமர்த்தியமான முறையில் தன்னுடைய வேலையை அவன் செய்து காட்டினான், நீங்கள் ஏன் 1 ரூபாயை கூட கீழே இறங்கவில்லை என்று. அதுக்கு அந்த முதியவர் சொன்னார், நான் முதலில் கொண்டு வந்தேன் அல்லவா அந்த கூடை தான் இது, இப்போது வந்தது என்னுடைய மகன், முன்னால் வந்தது நான் வந்தால் என்னிடத்தில் வியாபாரத்தை அடித்து பேசுவார்கள். அதனுடைய விலை என்னவோ 25 ரூபாய் தான், 30 ரூபாய் தான். நான் அதிகமாக கூட்டி 35 ரூபாய் என்று நான் சொன்னேன். எனது மகன் 2வது முறை வரும் பொழுது அது 25 ரூபாய்க்கு அவர்கள் கேட்டவுடன் நான் எந்த விலைக்காக வேண்டி இருந்தனோ நாடி இருந்தனோ அந்த விலைக்கான அந்த பரிசு பொருள் எங்களுக்கு கிடைத்து விட்டது. இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமான ஒரு தொழில், முஃமின்களை ஏமாற்றுவது. நாயகத்திடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் நான் ஒரு விலையை நிர்ணயம் செய்து விடுவேன். உதாரணத்திற்கு 100 ரூபாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளை நான் ஆக அடிமட்டத்திற்கு 30 ரூபாய்க்கு நான் விலை கேட்பேன். அந்த மனிதர் 150 ரூபாய்க்கு சொல்லுவார், நான் அடுத்து 50க்கு செல்வேன், அடுத்து 75க்கு செல்வேன், இறுதியாக 100 ரூபாய்க்கு நான் நினைத்த அந்த தொகையின் பிரகாரம் வரும் வரையில் பேரம் பேசிவிட்டு நான் வாங்கிவிட்டு வந்து விடுவேன். இதுவே நான் ஒரு பொருளை விற்க வேண்டும் என்றால் 100 ரூபாய்க்கு விற்க வேண்டும் என்றால் நான் அதை 250 ரூபாய் என்று சொல்லுவேன், அடுத்து 200 என்று சொல்லுவேன், அடுத்து 150, அடுத்து 100 என்று சொல்லி கடைசியாக நான் எதை நினைத்தேனோ அந்த 100 ரூபாய்க்கு விற்று விடுவேன். இப்படியாக நான் கூட்டியும் குறைத்தும் சொல்லிவிட்டு நான் நாடிய அந்த அளவு வந்து விட்டலை விற்று விடுவேன் என்று கேட்கும் பொழுது நாயகம் அவர்கள், இது தவறான முறை, இவ்வாறு செய்வது கூடாது, இன்றிலிருந்து இதை விட்டு விடுங்கள். இப்படிதான் நம்ம பல பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா இடங்களிலும் நம்மளுடைய வியாபாரங்கள் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பெரும் மால்களில் சென்று ஒரு பொருளை கேட்டால், சாதாரணமாக இருக்கக்கூடிய ரோட்டுகளில் ஒரு வாட்ச் 150 ரூபாய் என்று சொன்னால் அதே மணி அதே வாட்ச் தான் அங்கேயும் இருக்கும், அவன் 1500 ரூபாய் சொல்லுவான், எதுவும் பேசாம வாங்கிட்டு வந்துருவோம். ஏனென்றால் அந்த இடத்தில் நாம் பேரம் பேச நமக்கு அவமானம் என்பதை உணர்கிறோம், ஆனால் இவரிடத்தில் பேரம் பேசுவது நமக்கு பெருமை என்று உணர்கிறோம். யாருக்கு என்ற உரிமை வேண்டும் அந்த உரிமையை தக்க முறையில் அவர்கள் கொடுப்பது ஒவ்வொரு முஃமினின் மீதும் கட்டாய கடமை. ஆனால் அவருடைய ஹக்கில் கை வைப்பது ஒவ்வொரு முஃமினுக்கும் அது ஹராம்.
ஆனால் தவறான முறையில் பேரம் பேசிவிட்டு அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறோம், சில நேரங்களில் அவர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துகிறோம். வியாபாரம் என்பது எல்லா நேரங்களிலும் ஒரே விதமாக ஒருமித்தமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு விதமாக இருப்பது வியாபாரம் அல்ல. சில நேரங்களில் இவ்வாறு செய்வது அது வட்டியாகவும் ஆகிவிடுகிறது. அல்லாஹ் நம் அனைவரும் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எனவே நீங்கள் ஒரு பொருளை ஒரு விலைக்கு விற்க வேண்டும் என்றால் அந்த அசலான விலையை நீங்கள் கூறுங்கள். வாங்கினால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். உங்களுக்கென்று விற்கக்கூடிய அந்த பொருள் நிச்சயமாக நீங்க உண்மையாளராக இருந்தால் நிச்சயமாக அந்த பொருள் விற்கப்படும், வாங்கப்படும். அன்பிற்குரியவர்களே, மூன்றாவதாக ஒரு தொழில் ஹலாலாக எல்லா நேரங்களிலும் அது ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். ஹராமான நிலையில் எந்த ஒரு தொழிலும் செய்வது கூடாது. சமீபத்தில் ஒரு செல்வந்தரை சந்தித்த சமயத்தில் ஒரு ஆளுமிடத்தில் உரையாடும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு மாதம் மாதம் வெறுமன வட்டி பணம் மட்டும், அதாவது அவர் மிகப்பெரிய தொழிலை செய்து கொண்டிருக்கிறார், வட்டி பணம் மட்டும் 20 கோடி வருகிறது, நான் என்ன செய்வது? 20 கோடி. அன்பிற்குரியவர்களே, அது 20 கோடியாக இருந்தாலும் சரி, 2 லட்சம் கோடியாக இருந்தாலும் சரி, அது முழுக்க முழுக்க ஹராம். அதை மார்க்கம் எப்படி சொல்லி இருக்கிறது அது போன்ற விதத்தில் அதை பூர்த்தியாக்கி விட வேண்டும், தந்து விட வேண்டும். அதை வைத்துக் கொண்டு அடுத்த தொழிலில் போட்டு இன்வெஸ்ட் பண்றதோ, அதை வைத்து நான் பிறருக்கு உதவி செய்கிறேன் என்ற எண்ணத்தில் நல்ல நல்ல காரியங்களுக்கு அதை செலவு செய்வது மிகப்பெரிய ஒரு மோசமான அது ஒரு கேள்விக்குறிக்குண்டான ஒரு செயல். அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு வியாபாரம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமா, அவருடைய தோழர்கள் எல்லாம் அவர்களை பார்த்து வளர்ந்தவர்கள் அல்லவா? எப்படி நாயகத்தின் மீதும் அல்லாஹ்வின் மீதும் முஹப்பத் தங்கள் ரத்தத்தில் ஊறி போயிருந்ததோ அதே போன்று ஒவ்வொரு சஹாபாக்களிடத்திலும் அவருடைய ரத்தத்தில் தொழில் ஊறி போயிருந்தது, வியாபாரம் ஊறி போயிருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பின்னதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக நியமித்து அவர்களை அமரச் செய்கிறார்கள். அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய நேரம் போக மீதம் இருக்கக்கூடிய நேரங்களில் தொழில் செய்வதற்காக கடைவீதிற்கு செல்கிறார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருவர்களும் அவர்களை அழைத்து, எங்கே செல்கிறீர்கள்? நான் என்னுடைய பொழைப்புக்காக நான் கடைவீதிக்கு செல்கிறேன், நான் இங்கு மனிதர்களுக்காக உதவி செய்கிறேன், அவருடைய அலுவலகங்களை நான் பாதுகாத்து வருகிறேன், இருந்தாலும் என்னுடைய வீட்டில் அரிசி பொங்க வேண்டும் என்றால் நான் கடைவீதிக்கு சென்று என்னுடைய தேவையை நான் பூர்த்தியாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலீஃபாக்கு என்று பைத்துல் மாலில் இருந்து சிறு தொகையை எடுத்து தர வேண்டும் என்று நியமனம் செய்து அவர்கள் கொடுத்தார்கள். அப்படி என்றால் எந்த அளவுக்கு தங்களுடைய ரத்தத்தில் வியாபாரம் ஊறி போயிருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் பிற்காலத்தில் மாணவர்கள் எல்லாம் ஒன்றாக ஒரு கேள்வியை கேட்டார்கள், நீங்கள் மட்டும்தான் நாயகத்தோடு அதிகமாக இருந்தீர்களா? ஏன் நீங்கள் மட்டும் 5000க்கு மேற்பட்ட ஹதீஸை அறிவித்திருக்கிறீர்கள்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களும் இன்னும் பெரும் பெரும் சஹாபாக்கள் எத்தனையோ நபர்கள் இருந்திருக்கிறார்கள், ஏன் அவர்கள் எல்லாம் அதிகமான முறையில் அவர்கள் ஹதீஸ்களை அறிவிக்கவில்லை, நீங்கள் மட்டுமே அதிகமான ஹதீஸ்களை அறிவித்து என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தை, நாயகத்தினுடைய கடைசி 4 வருடங்கள் அவருடைய பகலிலும் இரவிலும் வெளியூரிலும் உள்ளிலும் எல்லா நேரங்களிலும் நான் மட்டும்தான் அவர்களோடு இருந்தேன், என்னை தவிர்த்துள்ள இருக்கக்கூடிய 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அத்தனை சஹாபாக்களும் கடைவீதிகளில் இருந்தார்கள். தொழுகைக்கு என்ற பள்ளிக்கு வருவார்கள், நாயகம் சொல்லக்கூடிய உபதேசத்தை கேட்பார்கள், பிறகு அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொழிலை செய்ய போயிடுவார்கள். ஒவ்வொருவர்களுக்கும் தொழில் என்று ஒன்று இருக்க வேண்டும். தொழில் இருந்தால் அந்த மனிதனுக்கு என்று ஒரு அடையாளம், அந்த மனிதனுக்கு என்று ஒரு அந்தஸ்து இருக்கிறது. ஆனா அதை விட்டு தொழிலை விட்டு விட்டு பிறருடைய கையை எதிர்பார்ப்பது, பிச்சை எடுப்பது போன்றத ஒரு கேவலமான செயல் இருக்கிறது அல்லவா? அது மார்க்கத்திற்கு உகந்ததல்ல. ஒரு மனிதன் ஒரு இடத்தில் யாசகம் கேட்கிறார், ஒருவர் தருகிறார், அடுத்த இடத்தில் யாசகம் கேட்கிறார், அவர் தர மறுக்கிறார், இப்படியே சிலர் தந்தும் சிலர் மறுக்கிறார்கள். அவர் அமர்ந்து கொண்டு இவரெல்லாம் தந்தார் இவரெல்லாம் தரவில்லை என்று யோசிக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு அவர் காட்டிற்கு சென்று விறகுகளை வெட்டி எடுத்து வந்து கடை வீதிகளில் விற்பது மிக உயர்ந்தது என்று சில ஹதீஸ் கிதாபுகள் எழுதப்படுகிறது. அன்பிற்குரியவர்கள், எப்படி என்றால் எல்லா நேரங்களிலும் ஒரு மனிதனுக்கு தொழில் என்று ஒன்று இருக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தர். அவர்களுடைய செல்வத்தை பற்றி பேசும் பொழுது சஹாபாக்கள் வியந்து பார்ப்பார்கள், அப்பேற்பட்ட ஒரு செல்வந்தர்.
மக்காவில் அவர்கள் செல்வத்தை அனைத்தையும் விட்டுவிட்டு மதீனா நகருக்கு இஸ்லாத்தை தழுவுவதற்காக நாயகத்தை சந்திக்க வருகிறார்கள். நாயகத்தை சந்தித்து இஸ்லாத்தை தழுவுவதற்கு பின்னதாக நாயகம் அவர்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, அவர்கள் மதீனாவில் மிகப்பெரிய செல்வந்தர், இவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை செய்து தாருங்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனது செல்வத்தில் பாதி உங்களுக்கு தருகிறேன், எனது 2 மனைவியில் ஒரு மனைவியை தலாக் விட்டு உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன். இதை சொன்ன பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, உங்களுடைய விஷயத்தை அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. எனக்கு செல்வமும் வேண்டாம், உங்களது மனைவியும் வேண்டாம், எனக்கு கடைவீதி எங்க இருக்கிறது என்று மட்டும் காட்டுங்கள். கடைவீதியை காண்பித்தார்கள். வரலாறு கிதாபுகள் இப்படி எழுதப்படுகிறது, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்துடைய சமயத்தில் ஒரு நாட்டினுடைய செல்வம் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் இருந்தது. அப்படி என்றால் சஹாபாக்கள் எப்படி எல்லாம் சம்பாதித்திருப்பார்கள், அத்தனையும் ஹலாலான முறையில், எந்த ஒரு தருணத்திலும் ஹராமின் பக்கம் அவர்கள் செல்லவில்லை. எத்தனையோ சஹாபாக்கள் வட்டியில் அவர்கள் ஊறி போயிருந்தார்கள். வட்டி ஹராம் என்று வந்த செய்தியை கேட்ட உடனே கோடிக்கணக்கில் அவர்கள் கொடுத்திருந்த பணத்தை எல்லாம் அப்படி உதறி தள்ளினார்கள். காரணம், வட்டி ஹராம், அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதற்கு பின்னதாக அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான முறைகளில் அவர்கள் அல்லாஹ் தஆலா அபிவிருத்தியை தந்தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய காலத்தில் ஒரு பெண்மணி, அவர் அந்த பெண்மணிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார், எனக்கு தண்ணீரை இறைக்கக்கூடிய ஒரு நபரை அழைத்து வாருங்கள், எனக்கு வேலையாட்கள் வேண்டும் என்று. அந்த பெண்மணி நேராக மதீனா நகருக்கு சென்று அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, ஒரு வேலை இருக்கிறது, தண்ணீரை இறைத்து தர வேண்டும், ஒரு வாளி இறைத்தால் ஒரு பெரித்தம்பலம் கிடைக்கும், ஒரு வாளி இறைத்தால் ஒரு பெரித்தம்பலம் கிடைக்கும். உடனே அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்ததற்கு பின்னதாக சென்று வாளியில் தண்ணி இறைத்தார்கள், ஒரு பேரித்தம்பலத்தை வாங்கினார்கள். இறைத்தார்கள், ஒரு பேரித்தம்பலத்தை வாங்கினார். இப்படியே ஒரு குறிப்பிட்ட அளவு அவர்கள் பேரித்தம்பலத்தை சேகரித்ததற்கு பின்னதாக நாயகத்திடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் இன்று இந்த ஒரு தொழில் செய்வதற்காக போயிருந்தேன், அங்கு எனக்கு தரப்பட்ட கூலி இதுவாக இருக்கிறது. நாயகத்தினுடைய மருமகன், 4 கலீஃபாக்களில் ஒருவர், அமீருல் முஃமினீன். ஆனால் அவர்களை பார்த்த நாயகம் அவர்கள், எனது மருமனாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான தொழிலை செய்து விட்டீர்களே என்று பேசவில்லை, புகழ்ந்து பேசினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பேச்சம்பலத்தில் இருந்து ஒரு பழத்தை எடுத்து தானும் உண்டு பிறருக்கும் கொடுக்க சொன்னார்கள். அப்படின்னா ஒரு தொழில் மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமான ஒன்று. மே 1 ஏன் உழைப்பாளர்களின் தினம்? காரணம் என்ன? கவர்மெண்ட் ஹாலிடே பலருக்கும் தெரியும். இந்தியாவில் மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளில் மே 1 அது உழைப்பாளர்களுக்காக விடுமுறை விடப்படக்கூடிய ஒரு தினம். காரணம், 1886ஆம் ஆண்டில் சிகாகோவில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அங்கு இருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் எல்லாம் சுமார் ஒரு நாளைக்கு 10 இருந்து 16 மணி நேரங்கள் எங்களுக்கு வேலையை நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்கள், அதற்குண்டான ஊதியம் கிடைக்க பெறுவதில்லை, எனவே எங்களுடைய வேலையினுடைய நேரங்களை நீங்கள் குறைக்க வேண்டும், எங்களுடைய வெகுமதிகளை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். இவருடைய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. சுமார் ஒரு நாள்ல 2 நாள்ல சுமார் 3 வருடங்கள். 1886இல் நடைபெற்ற அந்த போராட்டம் 1889 வரையும் நடைபெற்றது. பல உயிர் சேதாரம் ஏற்பட்டது. பிறகு அது ஒரு தீர்ப்பு வந்து ஐநா சபை அவர்களுக்காக மே 1 அன்று அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கியது. உழைப்பாளர்கள் தினம் என்று அவர்களுக்கு 8 மணி நேரம் தான் அவர்களுக்கு உழைப்பை வாங்க வேண்டும் என்று. நான் சொல்கிறேன், சுமார் 150 வருடத்திற்கு முன்னதாக நடந்த ஒரு சம்பவம். ஆனால் 1500 வருடத்திற்கு முன்னதாகவே ஒரு உழைப்பாளர் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கு வேலை வாங்கக்கூடிய முதலாளி எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கு கூலி எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆத்துல் அஜீர கபல அன் யஜஃப இர்கஹு, நாயகம் சொன்ன வார்த்தை, ரத்தினத்தால் பதிக்க வேண்டும். ஒரு கூலியாளி அவர் வேலை செய்து அவருடைய வேர்வை ஆறி போவதற்கு முன்னதாக, அவர்களுடைய வேர்வை அவர்களை விட்டு நீங்குவதற்கு முன்னதாக அவர்களுடைய கூலியை கொடுத்து விடுங்கள். நாயகம் சொன்ன வார்த்தை. அன்பிற்குரியவர்களே, நாயகத்திற்காக பல வருடங்களாக தன்னுடைய இரவு நேரங்களில் ரபியாத் இப்னு கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல வருடங்களாக நாயகத்திற்கு தண்ணீர் எடுத்து வைப்பார்கள், நாயகத்தினுடைய தேவையை பூர்த்தி ஆக்குவதற்காக. அப்படி ஒரு முறை தண்ணீரை எடுத்து வைக்கும் பொழுது, ரபியாவே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள். யா ரசூலல்லாஹ், எனக்கு என்ன பெரியதாக எனக்கு என்ன வேண்டும், நான் எப்படி உங்களோடு இங்கு இருந்து கொண்டிருக்கிறேனோ அதே போல நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்திலும் உங்களோடு நான் இருக்க வேண்டும், இது மட்டும் தான் எனக்கு, வேற எதுவும் தேவை இருக்கிறதா? வேற எதுவும் எனக்கு தேவையில்லை, உங்களோடு நான் இருக்க வேண்டும், துஆ செய்யுங்கள்.
துஆ செய்தார்கள். செய்ததற்கு பின்னதாக நாயகம் சொன்ன வார்த்தை, அதிகமாக சஜிதாவில் இருங்கள், அதிகமாக சஜிதா செய்யுங்கள். அப்படி என்றால் ஒரு வேலையாட்களுக்கு உண்டான அந்த ஹக்கை, அவர்களுக்கு தேவையை நாம் நிறைவேற்றுவது ஒவ்வொரு முதலாளிக்கும் தலையாய கடமை. ஆனால் வேலையாட்களை ஒரு அடிமை போல் நடத்துவது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். உனத்தில் வேலை செய்பவன் அவனும் ஒரு மனிதன் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன ஆடை உடுத்துகிறார்களோ, என்ன உணவை உண்ணுகிறார்களோ, அதே ஆடையை அதே உணவையும் தன்னுடைய வேலையாட்களுக்கும் வழங்குவார்கள். உமர் ரலியல்லாஹு இடத்தில் இருந்தது வேலையாட்களையும் தாண்டி அவர்கள் எல்லாம் அத்தனை நபர்களும் அடிமையை தனக்கு நிகராக பார்த்தார்கள். அதுதான் நாயகம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பண்பு. ஆனால் இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வேலையாட்களை நாம் தன்னுடைய வேலையாட்களாக பார்க்காமல் அவர்களை அடிமைகளை போன்று நாம் நடாத்தி வருகிறோம். அன்பிற்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஒரு மனிதர் வந்தார். பேச்சு நீண்டு கொண்டே போகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் அல்லாஹை வணங்கி கொண்டிருக்கிறேன். காலையில் இருந்து மாலை வரையில் இதுதானா? நான் விழித்தது முதல் உறங்கும் வரை அல்லாஹை வணங்கி கொண்டே இருக்கிறேன். அல்லாஹை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. உங்களுடைய உணவுக்கு என்ன ஏற்பாடு செய்கிறீர்கள்? என்னுடைய சகோதரன் எனக்காக வேண்டி அவன் வியாபாரம் செய்து தொழில்கள் செய்து அதில் வரக்கூடிய வருமானங்களை ஈட்டி எனக்கும் சேர்த்து அவன் உணவை தயாரித்து தருகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, நீங்கள் செய்யக்கூடிய வணக்கத்தை விட உனது சகோதரன் செய்யக்கூடிய வணக்கமாக சிறந்தது. அப்படி யோசிக்க, அல்லாஹ்வை வணங்குவது மட்டும் அல்ல, எப்படி ஒரு மனிதனுக்கு ஐவேளை தொழுகை கடமையும், ஹஜ்ஜு கடமையும், நோன்பு கடமையும், ஜகாத் கடமையும், அது போன்று ஒரு மனிதன் தன்னுடைய கையில் தொழிலை வைத்து அதை வைத்து அவன் வியாபாரம் செய்து அது நஷ்டம் வருதோ தோல்வி வருதோ நல்ல லாபம் கிடைக்குதோ, ஆனால் அவன் ஒரு தொழிலை செய்ய வேண்டும். ஹலாலான முறையில் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் நிச்சயமாக அவனுக்கு நஷ்டம் இல்லை, நிச்சயமாக அவனுக்கு லாபம் இருக்கிறது. இங்கு இல்லை என்றாலும் நாளை மறுமை நிச்சயமாக லாபம் இருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசர். அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. இரவு நேரங்களில் உலா வந்து, இந்த நாட்டினுடைய அரசர் தாவூத் இருக்கிறாரே, அவருடைய நிலை எப்படி இருக்கிறது, இந்த நாட்டினுடைய அரசர் தாவூத் இருக்கிறார், அவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்க ஒவ்வொரு மனிதரும், ஆஹா அடடா அற்புதமான மனிதர், இந்த மனிதனுக்கு, இந்த நாட்டிற்கு, இந்த குடும்பத்திற்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு மனிதர், அற்புதமாக தன்னுடைய ஆட்சியை நிகழ்த்தி வருகிறார் என்று அத்தனை நபர்களும் பாராட்டி புகழ்ந்து பேசினார்கள். இப்படியே ஒவ்வொரு தினமும் செல்ல, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு 2 மாணவர்களை அனுப்பினான் மனித தோற்றத்தில். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டுக்கொண்டே போகும் பொழுது, இவர்தான் தாவூத் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த 2 மலக்குகளுக்கும் தெரியும் வருபவர் தாவூத் என்று. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று அந்த மனிதனிடத்தில் கேட்கிறார்கள், இந்த நாட்டினுடைய அரசர் தாவூத் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஏதாச்சும் நீங்க நலவு பாக்குறீங்களா, கெட்டது ஏதாவது பாக்குறீங்களா? அவர் சொன்னார், அந்த அரசர் மிக அற்புதமான ஒரு மனிதர், இந்த நாட்டினுடைய தேவை அழகான முறையில் பூர்த்தியாகி தருகிறார். ஆனால் அவரிடத்தில் ஒரு சின்ன ஒரு குறை இருக்கிறது, அதை தீர்த்து விட்டால், அதை சரியாக்கி விட்டால் மிக 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 உயர்ந்த ஒரு மனிதர், இந்த உலகத்திலும் வானத்தில் இருக்கக்கூடிய நபர்களில் ஆக சிறந்த சால சிறந்த மனிதராக ஆகிவிடுவார் என்று சொல்லும் பொழுது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அது என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லை, அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தங்களுடைய தேவையை பைத்துல் மாலுடைய பொருளில் எடுத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, உடனே அவர்கள் சென்று சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து, யா அல்லாஹ், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு இழுக்கு ஏற்பட்டு விட்டது, இதை நீ எனக்கு பூர்த்தியாக்கி கொடு என்று கேட்டும் பொழுது அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான், வலக்கத் ஆத்தைனா தாவூதல் ஜிபால அவ்வபி மஅஹு தைர் வ அலன்னா லஹுல் ஹதீத். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் இரும்பை அவர்களுக்கு நாம் நளினமாக ஆக்கி கொடுத்தோம். அதற்கு முன்னதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் முதல் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வரை இருந்த அத்தனை மனிதர்களும் இரும்பை பார்த்து, அல்லாஹ் இதை ஏன் படைத்திருக்கிறார், இது எந்த ஒரு பயனுக்கும் இது பயன்பெறவில்லையே, இதை ஏன் படைத்திருக்க என்று இரும்பை பார்க்கும் பொழுதெல்லாம் அலட்சியமாக உதாசீனப்படுத்தி விட்டு சென்று விடுவார்களாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த இரும்பை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை தொட்டால் உருகக்கூடிய தன்மையை கொடுத்திருந்தான். உடனே அவர்கள் சென்று அந்த பாக்கியத்தின் காரணமாக அந்த இரும்பை எடுப்பார்கள், தங்களுடைய கரத்தை அந்த இரும்பின் மீது வைப்பார்கள், அது அப்படி உருகி ஊற்ற மட்டும்தான் செய்யும். அவர்கள் அதை வைத்து அது உருகியதற்கு பின்னதாக அழகான முறையில் இரும்பு சட்டையை, போர்க்கவசம் அதை செய்து அதை விற்பனை செய்வார்கள். சுமார் ஒரு நாளைக்கு 1000 திர்ஹம்
அதை செய்து விற்று 1000 திர்ஹங்களை அவர்கள் சம்பாதிப்பார்களாம். அப்படி என்றால் நாம் சொல்ல வருவது, நபியாக இருந்தாலும் சரி, பாமர மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் ஒரு தொழில் இருக்க வேண்டும். அவர் எவ்வளவு பெரிய அரசராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் இருந்தால் அந்த மனிதனுக்கு நலவு இருக்கிறது, கைர் இருக்கிறது. எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய துஆ இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, நபிமார்களுடைய துஆ இருக்கிறது, மலக்குகளுடைய உதவி இருக்கிறது. அத்தனை எங்கே இருக்கிறது? ஹலாலான முறையில் ஒரு உழைப்பில் இருக்கிறது. அன்பிற்குரியவைகளே, நம்மளுடைய காலத்தில் எத்தனையோ காலத்தை ஹலாலை சம்பாதிக்கிறோமா ஹராமை சம்பாதிக்கிறோம் என்று தெரியாமல் இத்தனை வருட காலத்தை கழித்து விட்டோம். இனி வரக்கூடிய காலத்தில் நம்மளுடைய சம்பாத்தியம் முழுக்க முழுக்க ஹலாலான முறையில் இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்று வரையிலும் யார் எந்த ஒரு தொழிலும் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அழகான ஒரு முறையில் ஹலாலான தொழிலை செய்வதற்குன்றான அந்த வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.